எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமா ஒரு 5 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 5 சாப்டர்ஸ்லையுமே நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சார்ஜ்னா என்ன, எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்ன, தென் அந்த சார்ஜோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை எப்படி முடிவு பண்றோம். சார்ஜுக்கு 2 டைப் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ். பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், தென் நெகட்டிவ் ரிப்பல் பண்ணும், அண்ட் பாசிட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். ஸோ சார்ஜோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஒரு சார்ஜ் இருக்கு அப்படின்னா அந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணும், தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற சார்ஜை அட்ராக்டோ ரிப்பலோ பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது மூலமா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு சார்ஜை சுத்தி எவ்வளவு ஸ்பேஸ்ல அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நீங்க ஒரு சார்ஜை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னாலோ இல்ல ஒரு சார்ஜை மூவ் பண்ணணும் அப்படின்னாலோ நீங்க ஒரு எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன இது கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை உள்ள கொண்டு வந்தோம். இந்த வார்த்தை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல நீங்க 1 கூலும் சார்ஜை மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றீங்க. ஸோ ஒர்க் டன் ஃபார் மூவிங் 1 கூலும் சார்ஜ், அதான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிசைட் பண்ணோம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தோம்னா நிறைய சார்ஜ் இருக்குது. உதாரணத்துக்கு என்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சார்ஜை நான் Qன்னு வச்சுக்கிட்டேன்னா, இந்த Q கூலுமை மூவ் பண்றதுக்கு நான் பண்ணக்கூடிய ஒர்க் என்ன, V into Q அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் சாப்டர்ல டீல் பண்ணிட்டு செகண்ட் சாப்டர் வரும்போது எஸ் சார்ஜஸ் ஆர் மூவிங். ஸோ சார்ஜஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு, சார்ஜஸ் மூவ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு, கரண்ட். ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா கொண்டு வந்தோம், சார்ஜ் பை டைம் அப்படிங்கிற லாஜிக்கை கொண்டு வந்தோம். ஒரு யூனிட் டைம்ல எவ்வளவு சார்ஜ் மூவ் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ Q ஈக்குவல் டு என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா I into T வந்துச்சு. ஸோ திஸ் ஃபார்முலா will be changed into VIT. ரைட்டா? அப்போ whenever you are applying potential difference உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கிடைக்குது. சார்ஜஸ் மூவ் ஆகுது which mean உங்களுக்கு கரண்ட் கிடைக்குது. ஸோ V is proportional to I and V equal to IR அப்படிங்கிறது தான் டெரைவ் பண்ணோம். R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வந்தோம். இது எல்லாமே செகண்ட் சாப்டர்ல நம்ம பார்த்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட். செகண்ட் சாப்டர்ல நம்ம இன்னொரு விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்தோம். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு பதிலா இன்னொரு வார்த்தை உள்ள கொண்டு வந்தோம். இந்த V அப்படிங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை சொன்னோம். என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா EMF, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆர் EMF. EMF அப்படின்னா அர்த்தம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே யூனிட்ல தான் இருக்கக்கூடியது. ரெண்டோட அர்த்தமே ஒர்க் டன் ஃபார் மூவிங் 1 கூலும் சார்ஜ் தான். பட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ்டு சர்க்யூட்ல யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு சர்க்யூட் வந்து பார்த்தோம்னா நீங்க கரண்ட் கொடுக்குறீங்க, ஒரு பேட்டரி வச்சிருக்கீங்க, அந்த பேட்டரியில இருந்து என்ன பண்றீங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணும்போது அந்த பேட்டரியில இருந்து 2 ஒயர் எடுத்து ஒரு பல்பையோ இல்ல வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேனையோ வாட் எவர் ஏதோ ஒன்ன வந்து ஓட வச்சீங்க அப்படின்னா அதுக்கு பேரு க்ளோஸ்டு சர்க்யூட். சரியா? பிளஸ் மைனஸ் எடுத்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு லோடோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் க்ளோஸ்டு சர்க்யூட். அங்கதான் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். வெறும் பேட்டரி மட்டும் தான் கையில வச்சிருக்கீங்க, கனெக்ட் பண்ணல. இதனால இவ்வளவு பொட்டன்ஷியலை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்க என்ன யூஸ் பண்ணும், EMF. ஸோ EMF அப்படிங்கிறது ஓப்பன் சர்க்யூட்ல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் வரும்போது தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். அதை நீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா அப்ளை பண்ணி ஒரு கரண்ட் எடுத்து அந்த கரண்ட் மூலமா ஏதாச்சும் என்ன ஆகணும், ஒரு அப்ளையன்சஸ் ரன் ஆகணும். அப்பதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி ரன் ஆகல அப்படின்னா அதுக்கு பேர் என்ன வார்த்தை, EMF தான். ரைட்டா? சரி. தென் அடுத்து அப்கமிங் சாப்டர்ல என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கரண்ட் ஒரு கேரிங் ஒரு கண்டக்டர்ல இந்த கரண்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னா அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறது மட்டும் இல்லாம என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம். என்ன பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? சோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை டெரைவ் பண்றதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயாட் சாவர்ட் லா யூஸ் பண்ணோம் V கண்டுபிடிக்கிறதுக்கு.
mu0 ஓகேயா by 4 pi ideal sin theta by r square அப்படிங்கிற மாதிரி பயோட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல அதை சுத்தி என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால பெரிய அப்ளிகேஷன்லாம் இல்ல. நம்மளோட டே டு டே லைஃப்க்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு கரண்ட் தான் தேவை. சரியா? சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சுக்கிட்டு அதுக்கான அப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னாலுமே நமக்கு அந்த அப்ளிகேஷன் பெருசா உபயோகப்பட போறது கிடையாது. சோ நமக்கான அப்ளிகேஷன் எல்லாமே எதுல இருந்து தான் வருது? கரண்ட்ல இருந்து தான் வருது. சோ அப்ப இந்த கரண்ட நமக்கு வேணும். இந்த கரண்ட் நமக்கு கிடைக்கணும். இந்த கரண்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்எஃப்னு சொல்லப்படக்கூடிய இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் தேவை. அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தேவை. அப்போ என்ன பண்ணா இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? பேட்டரி. பேட்டரியில நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சைடு எலக்ட்ரானை ஸ்டோர் பண்ணோம், இன்னொரு சைடு எலக்ட்ரானை டிஃபிஷியன்ட் ஆக்கணும், எலக்ட்ரான் பற்றாக்குறையை உண்டாக்கணும். அதான் கேத்தோட அனோடின் பேர் வச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உண்டாச்சு, நமக்கு கிடைச்சது பேட்டரியோட வேலை. பட் பேட்டரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டரியில நீங்க 2 கம்பி யூஸ் பண்ணணும், ஒரு லிக்விட் யூஸ் பண்ணணும். சரியா? இதெல்லாம் நீங்க எவ்வளவு பெருசா யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஒரு பேட்டரியோட சைஸ் இவ்வளவுதான். நார்மலா வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய எவ்ரிடே பேட்டரி இவ்வளவு சின்ன சைஸ்ல தான் இருக்க போகுது. ரைட்டா? வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்டருக்கு வரக்கூடிய பேட்டரியா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ரொம்ப பெருசா இருக்கும். அது ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும். ரைட்டா? அந்த இன்வெர்டரை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு 2 ஃபேனு 3 லைட் அவ்வளவுதான் ஓட வைக்க முடியும். அப்ப இந்த வீடு ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், சரியா, ஏசி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து கரண்ட் கொடுக்குற மாதிரி நீங்க பேட்டரி செய்யணும் அப்படின்னா அந்த பேட்டரியே ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்கணும். அப்போ பேட்டரியில கரண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ஃபீசிபிள் டெக்னிக் கிடையாது, ஒரு டெம்பரரி டெக்னிக். ஓகே, இப்ப நான் பார்த்தோம்னா இங்க இருந்து இன்னொரு ஊருக்கு போறேன். சோ அங்க எனக்கு கரண்ட் இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. சோ அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தோம்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பேட்டரியை கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாமே தவிர ஒரு வீட்டுக்கே கரண்ட் கொடுக்குற அளவுக்கு பார்த்தோம்னா பேட்டரி டெக்னிக் என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. அப்போ ஈஸியான வழியில இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கணும். ஈஸியான வழியில எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுன்னு பார்க்கணும். ரைட். சோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கொடுத்தா என்ன வருதுன்னு தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் வருதுன்னு தெரியும். சோ ஃபாரடே அப்படிங்கிறவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம், கரண்ட் கிடைக்குதான்னு பாக்குறாரு. சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துகிட்டு ஒரு 2 மேக்னெட்டிக் நடுக்குள்ள ஒரு கம்பியை வச்சு அந்த கம்பியில கரண்ட் போகுதான்னு பாக்குறாரு. என்ன பண்றாரு? 2 மேக்னெட்டை வச்சுக்கிறாரு, நார்த் போல் சவுத் போல். இதுக்குள்ள ஒரு கம்பியை வைங்க, கரண்ட் கிடைக்குதான்னு பாக்குறாரு, கிடைக்க மாட்டேங்குது. தென் அடுத்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாரு. என்ன பண்றாருன்னா வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தா நமக்கு கரண்ட் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சார்ஜஸ் தான் மூவ் ஆச்சுன்னா தான் அதுக்கு பேர் கரண்ட். அப்ப நம்ம ஒரு விஷயத்த மூவ் பண்றோம், ஐ மீன் நம்ம பார்த்தோம்னா ஒரு மோஷன் கிரியேட் பண்றோம், ஒரு இயக்கத்தை உண்டாக்குறோம். அந்த இயக்கத்தின் மூலமா தான் நமக்கு என்ன கிடைச்சது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சது. ஆனா வெறும் நார்த் போல் சவுத் போல் நீங்க வைக்கிறது மூலமா there is no movement. நீங்க ஏதாச்சும் மூவ்மெண்ட் கொடுக்குறீங்களா? கொடுக்கறது இல்ல. நீங்க மூவ்மெண்ட் கொடுக்காம உங்களுக்கு எப்படி ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும்? கிடைக்காது இல்லையா? அதுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த காந்தத்தை மூவ் பண்றாரு. காந்தத்தை அங்க இங்க என்ன பண்ணி பாக்குறாரு? மூவ் பண்ணி பாக்குறாரு. which mean இந்த காயிலோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்றாரு. எதை சேஞ்ச் பண்றாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்றாரு. அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணும்போது இதை பார்த்தோன்னா ஒரு கால்வனோமீட்டரோட கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இதோட கனெக்ட் பண்றாங்க ஒரு கால்வனோமீட்டர். கால்வனோமீட்டர் தான் நமக்கு என்ன தெரியும்? எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு தெரியும். வெறும் காந்தத்தை அப்படியே வச்சிருக்கும் போது எந்த கரண்டும் கிடைக்கிறது இல்ல. பட் நீங்க காந்தத்தை மூவ் பண்ணும்போது, மேக்னெட்ஸை மூவ் பண்ணும்போது இதோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுறதால இந்த கால்வனோமீட்டர்ல என்ன காமிக்குது? டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. கால்வனோமீட்டர்ல டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்றது மூலமா எதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இண்டக்ஷன் அப்படின்னா தூண்டுறது, இன்டியூஸ் பண்றது. எப்படி இன்டியூஸ் பண்றோம்? பை சேஞ்சிங் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? பை சேஞ்சிங் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஃபாரடே பார்த்தோன்னா இன்னும் ஃபர்தரா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட முடிவுல பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணா மட்டும்தான் இஎம்எஃப் கிடைக்கும் அப்படின்னு இல்ல நம்மளால. ஏன்னா காந்தத்தை நகர்த்திட்டு இருக்கிறதுங்கிறது சும்மா நகர்த்திட்டே இருக்க முடியாது இல்லையா? அப்போ
அவரு இன்னொரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மை எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு படிச்சோமோ, அதே மாதிரி அவர் எந்த விஷயத்தை கொண்டு வராரு? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது எப்ப இருக்கும்? whenever there is an electric field, there will be a electric flux. Electric flux na enna? Number of electric lines of force passing through a area. ஒரு particular area வழியா எவ்வளவு lines of force போகுது அப்படிங்கறத சொல்றது தான் electric flux. அப்ப electric flux எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, electric field எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல எந்த அளவுக்கு வீக்கா இருக்குது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் electric flux. சேம் electric field மாதிரியே தான் என்ன magnetic field. இங்க பாசிட்டிவ் சார்ஜுக்கு பதிலா இங்க நார்த் போல், இங்க நெகட்டிவ் சார்ஜுக்கு பதிலா இங்க சவுத் போல். ஓகேயா? சோ அதே மாதிரி இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணக்கூடியது. நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ரைட்டா? அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாரடே எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம என்ன பார்க்கணும் இந்த லெசன்ல? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். தென் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். சரியா? தென் ஃபாரடேயோட லாஸ், ஃபாரடேயோட விதிகள் என்னன்னு பார்ப்போம். தென் லென்ஸ் லா அப்படிங்கிற ஒரு லா பார்ப்போம். சரியா? தென் இந்த இஎம்எஃப் இன்டியூஸ் பண்றதுக்குள்ள பேசிக் மெத்தட்ஸ் 3 மெத்தட் இருக்குது. இந்த 3 மெத்தடையும் பார்ப்போம். ரைட்டா? தென் எடி கரண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. சுழல் மின்னோட்டம்னு சொல்லுவோம். சரி, எடி கரண்ட் அப்படின்னா எடினா என்னது? சுத்துறது. சரியா? அதாவது ரொட்டேட் ஆகுறது, அதை எடி கரண்ட்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தென் செல்ஃப் இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன், இந்த 2 டாபிக். ஸோ இதை பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் முடிஞ்சிடும். பட் இதோட கண்டினியூட்டியா தான் வந்து பார்த்தோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி கரண்ட் கிடைக்கும். பிகாஸ் இப்பவே சொல்லிடுறேன், நீங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றது மூலமா நீங்க உண்டாக்கக்கூடிய இஎம்எஃப் வந்து பாத்தீங்கன்னா என்ன இஎம்எஃப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்டர்னேட்டிங் இஎம்எஃப் தான் இருக்கும். சரியா? என்ன இஎம்எஃப் தான் இருக்கும்? அல்டர்னேட்டிங் இஎம்எஃப் தான் இருக்கும். சோ அது மூலமா கிடைக்கக்கூடியது அல்டர்னேட்டிங் கரண்டா தான் கிடைக்கும். அதுதான் நம்ம ஏசி கரண்ட்னு சொல்லுவோம். ரைட்டா? ஓகே. சரி, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். ரைட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? வாட் டு யூ மீன் பை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான டெஃபினிஷனை படிச்சிருப்போம். என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் தீட்டா. இதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா. டி ஃபை ஈக்குவல் டு இடிஏ காஸ் தீட்டான்னு பார்த்துருப்போம். ஆர்எல்ஸ் ஃபை ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் இடிஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பெரும்பாலான நேரங்களில் இந்த இயும் காஸ் தீட்டாவும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா இ இன்ட்டு ஏ காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலைஸ்டா சொல்லுவோம். இது எதை அடிப்படையா வச்சு வருது? இப்போ என்கிட்ட ஒரு ஏரியா இருக்கு. என்ன இருக்குது? ஒரு ஏரியா இருக்கு. சரியா? இந்த ஏரியால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன்ல இருக்குதுன்னு வைங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? இந்த டைரக்ஷன்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குதுன்னா லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி போகும்? லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி போகும்? இப்படி போகும். ரைட்டா? நான் இப்படி வச்சிருக்கேன். இது வந்து ஏரியா வந்து இப்படி இருக்குது. 3 டைமென்ஷன்ல இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சோ எனக்கு லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி போகும்? இந்த மாதிரி ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள்ல போகும். அதுவே ஏரியா இப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி வருதுன்னு வைங்க. சோ 2 கேஸ் போட்டிருக்கேன். இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏரியாவுக்கு பாத்தீங்கன்னா ஏரியா வந்து இப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது. சோ இந்த கேஸ்ல ஏரியாவும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஒரு இதுதான் ஏரியா அப்படின்னா இந்த ஏரியாவோட டைரக்ஷனை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா தான் நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஏரியாவோட டைரக்ஷன் எடுத்துக்கணும். which mean இப்படி எடுத்துக்குவீங்க. this is the direction of area. ரைட்டா? இல்லையா? ஒரு ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலரா தான் என்ன பண்ணணும்? ஏரியாவோட டைரக்ஷன் எடுத்துக்கணும். சோ நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஈயும் இந்த என் கேப்பும் ஒரே ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா
உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஏரியா வழியா டிராவல் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். புரிஞ்சுதா? அப்போ ஈக்கு என் கேப்புக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் நமக்கு என்னன்னு தீட்டான்னு வச்சுக்கிட்டோம்னா, இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னா ஃபை எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமமா இருக்குது. ஃபை எப்படி இருக்குது? மேக்சிமமா இருக்குது. சரி, இப்போ நான் ஏரியாவை எப்படி வச்சிருக்கேன்? ஏரியா எப்படி வச்சிருக்கேன்? உங்களுக்கு இதுக்கு இப்படி போட்டுக்கிறேன். இல்ல இப்படிதான் போட்டுக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி போகுது. இதுக்கு ஏரியாவுக்கு பேரலா இருக்க மாதிரி தெரியும். ஆக்சுவலா எப்படி? இதுதான் என் கேப். இதுதான் என்ன? என் கேப். இதுதான் யாரு? இ. இந்த இடத்துல ஃபை என்ன? இது வழியா ஏதாச்சும் லைன் ஊடுருவ முடியுமா? ஏரியா இப்படி இருக்குது. ஏரியா எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. சரியா? பெர்பெண்டிகுலரா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு சைடுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க? லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸா போறீங்க. சோ ஒரு ஏரியாவை கிழிச்சிட்டு போனதான், ஊடுருவி போனதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சோ இப்படி இருந்துச்சுன்னா ஊடுருவ முடியுமா? முடியாது. சோ அப்ப இங்க 5e என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0வா இருக்கும். கரெக்ட்டா? இந்த இடத்துல 5 மேக்ஸிமமா இருக்கும். when theta is equal to 0 டிகிரியா இருக்கும்போது 5 மேக்ஸிமமா இருக்கும். when theta is equal to 90 டிகிரியா இருக்கும்போது, when theta is equal to 90 டிகிரியா இருக்கும்போது 5 என்னவா இருக்குது? 0வா இருக்குது. RMS மினிமமா இருக்குது. ரைட்டா? அப்ப 0 டிகிரில மேக்ஸிமம் அப்படின்னா அப்ப இங்க யாரா அசோசியேட் ஆகுறா? ஒன்னு E, இன்னொன்னு யாரு? A. சரியா? பட் இந்த இயும் ஏயும் முழுசா அப்படியே கிடைக்குமானா கிடைக்காது. எப்போ இந்த இயும் ஏயும் முழுசா கிடைக்கும்? when you put theta is equal to 0 degree. theta is equal to 0 டிகிரினா cos theta போடணும். cos theta போட்டீங்கன்னா தான் cos 0 என்ன ஆகும்? cos 0 என்ன? 1. சோ அப்ப cos theta போட்டீங்கன்னா தான் இந்த EA உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கம்ப்ளீட்டா கிடைக்கும். சப்போஸ் cos 90 போடுறீங்க, ஆன்சர் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ வெறும் E into A மட்டும் மல்டிப்ளை பண்ண முடியாது. டைரக்ஷன் அசோசியேட் ஆகிறதால கூட நீங்க என்ன பண்ணணும்? cos theta உள்ள கொண்டு வரணும். sin theta உள்ள கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்தீங்கன்னா தப்பாயிரும். ஏன்னா sin 0 டிகிரி என்ன ஆயிரும்? 0 டிகிரி ஆயிரும். சோ அப்ப EA cos theta தான். ரைட்டா? அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஏரியாவை பொறுத்து யூனிஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு யூனிஃபார்மான எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்துச்சுன்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? E into A போட முடியும். ஏரியாவை பொறுத்து இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்க வேற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? d5 equal to EDA cos theta இப்படிதான் யூஸ் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் ஃபார் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு. the same logic தான் எதுக்கு யூஸ் பண்ணணும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலா மேக்னெட்டிக் ஃபீல்ட், then DA cos theta, இங்க ds ன்னு யூஸ் பண்ணிருக்காங்க. ஏரியாக்கு பதிலா என்ன பண்ணிருக்காங்க? சர்ஃபேஸ் ஏரியா ds யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப d5 equal to bds cos theta, or else வெக்டர்ல எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா b வெக்டர் டாட் ds வெக்டர். ஏன்னா cos theta எனக்கு கிடைக்கிறது என்ன? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் a ஸ்கேலார் குவாண்டிட்டி. ஸ்கேலார் குவாண்டிட்டி அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டாட் ப்ராடக்ட்ல தான் வரும். b வெக்டர் டாட் ds வெக்டர். ஓகேயா? சோ ds க்கு வெக்டர் தான் இருக்காது. ds க்கு எப்படி வெக்டர் வரும்? b வெக்டர் டாட் ds அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் சிம்பிளி ஏரியா இன்டு அதோட வெக்டர் யாரு? அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய n கேப். சோ 5 is equal to b into a dot n cap. ஓகேயா? இஸ் தட் கிளியர்? சோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, it is the number of magnetic lines of force passing normally through that surface. இல்லனா product of area and component of magnetic field normal to that surface. அதாவது area of the surface ஐயும் சரியா அந்த சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும். அது என்ன? சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா போகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் b into cos theta அப்படிங்கிறது தான் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா போகக்கூடியது. b அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதுக்கு பெர்பெண்டிகுலரா போகக்கூடியதுன்னா p into cos theta மட்டும் தான் எடுத்துக்கணும். சோ into ஏரியா இப்படி நீங்க என்ன பண்ணலாம்? you can define it. ரைட்டா? ஓகே. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் ds. சரியா? இதுதான் ds. ஆக்சுவலா இதுதான் b அப்படின்னா இதுதான் என்ன? b ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எதை மல்டிப்ளை பண்ணணும்? இந்த b என்ன பண்ணணும்? இதுக்கு பெர்பெண்டிகுலரான லைன்ல இது பண்ணீங்க அப்படின்னா it will be p cos theta. இதுதான் ds. இந்த ds க்கு இதுதான் என்ன? பெர்பெண்டிகுலர் வெக்டர் n கேப். சோ இந்த b இந்த n கேப்போட டைரக்ஷன்ல கொண்டு வரணும்னா அது என்ன? b cos theta. சோ இந்த b cos theta வையும் இந்த ds ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா what you will get? You will get the magnetic flux. சரியா? சோ 5 is equal to b into a cos theta. ரைட்டா? அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்போ பாசிட்டிவா இருக்கும்? theta is equal to 0 to 90 டிகிரியா இருந்துச்சுன்னா பாசிட்டிவா இருக்கும். 90 டிகிரில மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆயிரும், கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். ரைட்டா?
தென் 270 to 360 டிகிரில வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், மறுபடியும் பாசிட்டிவா இருக்கும். ரைட்டா? தென் ஜீரோ ஃப்ளக்ஸ் எப்ப இருக்கும், 90 டிகிரிலையும் 270 டிகிரிலையும் என்ன இருக்கும், ஜீரோ ஃப்ளக்ஸ் இருக்கும். தென் நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, சரியா, நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும், 90 டிகிரில இருந்து 180 டிகிரிக்குள்ள என்ன இருக்கும், நெகட்டிவ் ஃப்ளக்ஸ் இருக்கும். ரைட்டா? 90 டிகிரில இருந்து 180 270 டிகிரிக்குள்ள 90 டிகிரில இருந்து 270 டிகிரி வரைக்கும் 180 ஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் கரெக்டா 90 லையும் 270 லையும் ஜீரோ ஃப்ளக்ஸ் ஆயிரும். ரைட்? ஓகே அண்ணா. ஓகே. So phi is equal to BA cos theta. இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பியை சேஞ்ச் பண்ணணும், அரல்ஸ் இந்த ஏரியாவை சேஞ்ச் பண்ணணும், அரல்ஸ் இந்த தீட்டாவை சேஞ்ச் பண்ணணும். இந்த மூணுல யாராச்சும் ஒருத்தரை சேஞ்ச் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா எது மாறும், phi மாறும். ஓகேயா? தட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஏரியா, தென் ஓரியன்டேஷன். இந்த மூணு பேர்ல யாரையாச்சும் ஒருத்தரை சேஞ்ச் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா எது மாறும், phi மாறும். ரைட்டா? இல்லைன்னா ஏதாச்சும் இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு ரெண்டையோ இல்ல மூணையுமே கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. ஏன்னா இது நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் சொல்லுது. ஸோ இட் இஸ் எ ஸ்கேலர் குவான்டிட்டி. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக்கு என்ன யூனிட் அப்படின்னா வெபர்னு சொல்லுவோம், இல்லைன்னா டெஸ்லால சொல்லுவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான யூனிட், ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிட் என்ன, வெபர் ஆர் டெஸ்லா. ஏரியாக்கு என்ன யூனிட், மீட்டர் ஸ்கொயர். ஸோ வெபர் ஆர் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். ஓகேயா? தீட்டாக்கு யூனிட் கிடையாது. சிஜிஎஸ் யூனிட்ல மேக்ஸ்வெல். ஓகேயா? 1 மேக்ஸ்வெல் அப்படின்னா 10 to the power of -8 வெபர்னு வரும். ரைட்டா? சோ அது பிரச்சனை இல்லை நமக்கு அந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த 5/A அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் ஏரியாக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு பேரு, which is B. 5/A அப்படிங்கிறது என்னவா இருக்கும், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ ஃபாரடே வந்து பார்த்தோம்னா அவரு எப்படிலாம் வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னா ஒரு மேக்னெட் இருக்குது, நார்த் போல் சவுத் போல் இருக்குது. ரைட்? ஸோ இந்த காயில் எடுத்துக்கிறாரு. இந்த காயில வந்து பார்த்தோம்னா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல என்ன பண்றாரு, ஒரு மேக்னெட் வைக்கிறாரு. மேக்னெட்டை வச்சாருன்னா இந்த மேக்னெட்டை வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதுல எதுவும் கால்வனோமீட்டர்ல எதுவும் டிஃப்ளெக்ஷன் காமிக்கலான்னு பாக்குறாரு. ஸ்டாட்டிக்கா தான் வச்சிருக்காரு. கால்வனோமீட்டர் எப்படி இருக்குது, அப்படியே இருக்குது. சரியா? கால்வனோமீட்டர் எப்படி இருக்குது, அப்படியே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல காந்தத்தை மட்டும் வைக்கிறாரு, மூலம் பண்ற. உங்களுக்கு என்ன காமிக்க மாட்டுக்கு, டிஃப்ளெக்ஷன் எதுவும் இல்லை. சரியா? செகண்ட், இப்போ வந்து பார்த்தோம்னா இதுதான் உங்களுக்கு மேக்னெட், நார்த் போல் சவுத் போல் இருக்கு இல்லையா, இதுதான் என்ன உங்களுக்குள்ள மேக்னெட். ரைட்டா? ஸோ எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி போகும், நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு தான் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் உங்களுக்கு போக ஆரம்பிக்கும். அது மாதிரி இங்க எப்படி போகும், இப்படி போகும். சரியா? ஸோ இது நார்த் போலா இருந்துச்சுன்னா இந்த கம்பியில இந்த சைடு என்னவா இருக்கும், நார்த்தா இருக்கும், இது சவுத் போலா இருக்கும். ரைட்? ஓகே. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ இந்த காயிலோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சரியா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆகும், இதோட பொசிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க. பொசிஷனை பொறுத்து, இதோட பொசிஷன் இந்த காயில் இந்த மேக்னெட் இது ரெண்டோட பொசிஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க. சரியா? So magnetic flux linked with the coil changes relative to the position of the coil and magnet due to the magnetic lines of force cutting at different angles at same cross sectional area of angle. Same cross sectional area of the coil. So இந்த காயிலோட cross sectional area இருக்கு இல்லையா, இதுதான் என்ன அந்த cross sectional area. ஸோ எனக்கு இதுதான் நார்த் போல், இதுதான் சவுத் போல். ஸோ எனக்கு எப்படி ஆகும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த இங்க எப்படி ஆகும், இப்படி வரும், இங்க எப்படி வரும், இப்படி வரும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காயில் என்ன பண்ணும், கட் பண்ணும். ஸோ இப்படி கட் பண்றதுனால டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல கட் பண்றதுனால இதோட அசோசியேட் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகலாம், சேஞ்ச் ஆகலாம். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ பாருங்க,
the relative motion between coil and magnet அப்சர்வ் பண்றோம். சரியா? மேக்னட்டிசம் ஆஃப் காயில், அதாவது காயில் இருக்கக்கூடிய மேக்னட்டிசம்ல என்ன polarity வந்திருக்குது, காயில எது நார்த் சைடு வந்திருக்கு, எது சவுத் சைடு வந்திருக்கு, நார்த் போல் வந்திருக்கு, எது சவுத் சைடு வந்திருக்கு. தென் கால்வனோமீட்டர்ல கரண்ட் வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். செக் பண்ணிருக்கோம்னா அது கரண்ட் பாசிட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கா, நெகட்டிவ் டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கா. சரியா? சோ இப்போ இன்டியூஸ்ட் கரண்ட் எப்போ அவைலபிளா இருக்கும்? எப்போ அவைலபிளா இருக்கும்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காயில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். அரல்ஸ் இந்த மேக்னெட்டை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், கரண்ட் கிடைக்கும். அப்போ இன்டியூஸ்ட் கரண்ட் எப்போ அவைலபிளா இருக்கும், ஒன்லி as long as there is a radiating motion between coil and magnet. சரியா? நீங்க என்ன பண்ணணும், அந்த காயிலையும் மேக்னெட்டையும் என்ன பண்ணணும், காயிலையோ இல்ல மேக்னெட்டையோ என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஒரு மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு காயில மூவ் பண்ணலாம், இல்ல காயில் மேக்னெட் ரெண்டையுமே மூவ் பண்ணலாம். சரியா? இல்ல வந்து பார்த்தோம்னா இந்த காயிலோட பொசிஷனை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மூவ் பண்ணலாம். இந்த மேக்னெட்டை பொறுத்து காயிலோட பொசிஷனை மட்டும் என்ன பண்ணலாம், நீங்க மூவ் பண்ணலாம். அதாவது இதோட ஓரியன்டேஷன் மட்டும் இப்படி சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய காயில என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ரொட்டேட் பண்ணலாம். என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இப்படி இருக்கக்கூடிய காயில இந்த மாதிரி பெர்பெண்டிகுலரா மாத்துறது, பேரலா மாத்துறது. சோ ஏதாச்சும் இந்த காயில வந்து பாத்தீங்கன்னா இந்த காயில மூவ் பண்ணாம அதோட பொசிஷன் ஓரியன்டேஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறது அப்சர்வ் ஆகுது. சரியா? இங்க பாருங்க, கரண்ட் எப்போ வந்து பார்த்தோம்னா லார்ஜா இருக்கும் அப்படின்னா நீங்க மூவ் பண்ணக்கூடிய அந்த மூவ்மெண்ட் வந்து லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கரண்ட் என்னவா கிடைக்குது, ஜாஸ்தியா கிடைக்குது. வேகமா மேக்னெட்டை மூவ் பண்ணீங்க அப்படின்னாலோ இல்ல வேகமா காயில மூவ் பண்ணீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு அந்த டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது, ஜாஸ்தியா இருக்குது. இதுதான் ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், சரியா, ரெண்டு காயில் வச்சுக்கிறாரு. சரியா? ரெண்டு காயிலுக்கு, ஒரு காயிலுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, இஎம்எஃப் கொடுக்குறாரு. இப்போ இதுக்கு இஎம்எஃப் கொடுக்கும்போது இது என்னவா மாறும், இதுல சுத்தி ஒரு என்ன இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். சரியா? சே எக்ஸாம்பிள் இங்க நார்த் போல், இங்க சவுத் போல் இருக்குதுன்னு வைங்க. இங்க நார்த் போல் இருக்குது, இங்க சவுத் போல் இருக்குது. இதுக்கு பக்கத்துல இன்னொரு காயில் வச்சுக்கிறாரு. அதோட எதை கனெக்ட் பண்ணிக்கிறாரு, கால்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணிக்கிறாரு. சோ இங்க சவுத் போல்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சவுத் போல் இருக்கும், இங்க என்ன இருக்கும், நார்த் போல் இருக்கும். சரியா? இப்போ இந்த இ வேல்யூவை சேஞ்ச் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இங்க இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த காயில் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகும். இங்க சேஞ்ச் ஆச்சுன்னா இங்க என்ன கிடைக்குது, கரண்ட் கிடைக்குது, டிஃப்ளெக்ஷன் ஆகுது. இதை வந்து பார்த்தோன்னா அப்சர்வ் பண்றாங்க. சரியா? சோ இங்க சுவிட்ச் வச்சுக்கிறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா when the primary circuit is closed, current grows from 0 to maximum value. இதை க்ளோஸ் பண்ணும்போது இந்த பிரைமரி சர்க்யூட், இதுக்கு பேர் செகண்டரி சர்க்யூட். ரைட்டா? இது பிரைமரி சர்க்யூட், இது செகண்டரி சர்க்யூட். பிரைமரி சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு, சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல இருக்கக்கூடிய கரண்ட் என்ன ஆகும், ஜீரோல இருந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு என்ன ஆகும், கரண்ட் போகும். சரியா? அப்போ இந்த கரண்ட் போகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். கரண்ட் இன்டியூசஸ் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அக்ராஸ் தி பிரைமரி காயில். ஓகேயா? So this changing the magnetic flux is linked across the secondary coil. இதனால வந்து பார்த்தோம்னா முதல்ல செகண்டரி காயில மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸே இருக்காது. சோ நீங்க சடனா இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுக்கும்போது இதோட அசோசியேட் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இதுல டிஃப்ளெக்ஷன் ஆகும். சோ induced EMF and hence the deflection in galvanometer last only as long as the current in the primary coil and the magnetic flux in the secondary coil change. அதாவது இதுல இருக்கக்கூடிய கரண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் அதுல என்ன கிடைக்கும், டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். கரண்ட் வந்து ஸ்டெடியா 5 ஆம்பியர்ல போயிட்டு இருக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் ஸ்டெடியா இருக்கும். அப்ப டிஃப்ளெக்ஷன் இருக்குமா, இருக்காது. ஓகேயா? புரியுதா? சோ இப்போ நீங்க பிரைமரி சர்க்யூட்டை ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கரண்ட் என்ன ஆகும், அதாவது க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜீரோல இருந்து மேக்ஸிமம் வேல்யூக்கு போகும். சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் போய் என்ன இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூக்கு கரண்ட்டுக்கு போகும். திருப்பி ஓபன் பண்ணிட்டீங்க, தட் இஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், கரண்ட் என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் டு 0க்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? சோ அப்போ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோம்னா இஎம்எஃப் என்ன ஆகும், இன்டியூஸ் ஆகும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜீரோல இருந்து கரண்ட் மேக்ஸிமம் போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கும் செகண்டரி காயில்ல.
மேக்ஸிமம்ல இருந்து நீங்க 0 கொண்டு வரும்போது என்ன இருக்கும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கும். ரைட்டா இல்லையா? அப்போ ரெண்டு சைடுமே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆயிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா 0 டு மேக்ஸிமம் போகும்போது பாசிட்டிவா கிடைச்சிருக்கும். மேக்ஸிமம் டு 0 வரும்போது என்ன இருக்கும்? நெகட்டிவா கிடைச்சிருக்கும். சோ ரிவர்ஸ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். ரைட்டா? சோ இது அடிப்படையா வச்சுதான் ஃபாரடே வந்து என்ன பண்றாரு? அவரோட லாவை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அவர் என்ன விதி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் கட்டா இருக்குது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். as long as there is a change you will get the induced EMF. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மாறும்போது மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இஎம்எஃப் கிடைக்கும். சரியா? இஎம்எஃப் மாறுற வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இஎம்எஃப் மாறுற வரைக்கும் தான் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? இஎம்எஃப் கிடைக்கும். சரியா? So first law, whenever there is a change in the magnetic flux linked with a circuit, an EMF and hence a current is induced in the circuit. However, it lasts only so long as the magnetic flux is changing. சரியா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தான் அது இருக்கும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா கரண்ட் என்ன ஆகாது? இன்டியூஸ் ஆகாது. செகண்ட் லா தான் நம்ம முக்கியமான விஷயத்தை சொல்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கரண்ட் இன்டியூஸ் ஆகும். தட் இஸ் ஃபைன். நீங்க எவ்வளவு வேகமா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை மாத்துறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவ்வளவு அதிகமா இஎம்எஃப் கிடைக்கும். அப்ப இஎம்எஃப் கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் d∅/dt. ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஓகேயா? சோ நம்ம E ஈக்குவல்னே சொல்ல முடியும். E ஈக்குவல்னே நீங்க என்ன சொல்ல முடியும்? d∅/dt ன்னு சொல்ல முடியும். ரைட்டா? Okay. So the magnitude of induced EMF is directly proportional to the rate of change of magnetic flux linked with the circuit. Okay. So example என்கிட்ட வந்து பார்த்தோம்னா n number of coils இருக்குது, n number of turns இருக்குது அப்படின்னா ஒரு காயில்ல n turns இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒவ்வொரு காயிலே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். So n into d∅/dt. சரியா? n into d∅/dt ன்னு நீங்க போட முடியும். சரியா? So E is proportional to d∅/dt. ரைட்டா? அதே மாதிரி E is equal to K into d∅/dt. So K வேல்யூ ஜெனரலா ஒண்ணா தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அத இது பண்ண தேவையில்ல. 5 d∅ க்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம்? 5(2 - 5(1)/t னு போட்டுக்க முடியும். ஓகேயா? Is there any doubts? சொல்லு சபரி. இன்டியூஸ்ட்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை சேஞ்ச் பண்றது மூலமா இன்னொருத்தனை உண்டாக்குறது. இன்டியூஸ்னா தூண்டி விடுறது. என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆக பண்றது மூலமா தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது? இஎம்எஃப் கிடைக்குது. அதுக்கு பேர் தான் என்ன பேரு? இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இன்டியூஸ்டு. சரியா? புரியுதா? இந்த லென்ஸ் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் பண்றீங்க, உங்களுக்கு கரண்ட் கிடைக்குது. ஃபைன். ஏன் இஎம்எஃப் கிடைக்கணும்? ஒரு காயில் இருக்கு அப்படின்னா அந்த காயில் ஏன் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணணும்? சே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மேல நிக்கிறீங்க. ஓகேயா? இப்படி நிக்கிறீங்கன்னு வைங்க. சரியா? உங்களை இங்க இருந்து பிடிச்ச ஒருத்தன் தள்ளி விடுறோம். ஸ்டாண்ட் மேல தான் நிக்கிறீங்க. ஓகேயா? தள்ளி விடும்போது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியா சரி குதிப்பீங்களா? இல்ல முன்னாடி வர்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவோம்? பின்னாடி as long as நம்மளை தள்ளி விடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எதிர்ப்போம் இல்லையா? அதை எதிர்ப்போம். இங்க அதே மாதிரிதான் ஒரு காயில் இருக்கு அப்படின்னா அந்த காயிலோட அசோசியேட்டா இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அந்த சேஞ்ச அந்த காயில் என்ன பண்ணணும்? அப்போஸ் பண்ணணும். அப்படி அப்போஸ் பண்றதுக்கு தான் அது என்ன பண்ணுது? இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுது. சேஞ்ச் உண்டாகுது, சேஞ்ச் அப்போஸ் பண்றதுக்கு தான் என்ன ஆகுது? இஎம்எஃப் என்ன ஆகுது? இன்டியூஸ் ஆகுது. சோ இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்சோட டைரக்ஷனுக்கு எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். அதனால d∅/dt is equal to E நீங்க சொல்றதை விட E is equal to -d∅/dt தான் நீங்க என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். அதாவது இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஆல்வேஸ் அப்போசஸ் தி சரியா காஸ் ஆஃப் இட். அதோட அது உண்டாகிறதுக்கான காரணத்தை எப்பவுமே என்ன பண்ணும்? எதிர்க்கக்கூடிய இதுல இருக்கும். சோ இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்ச் வந்து என்ன பண்ணும்? அப்போஸ் தான் பண்ணும். ஓகேயா? தட் இஸ் வாட் வி கால் it as Lenz law. The direction of induced EMF or induced current is such that it opposes the
சேஞ்ச் தட் இஸ் ப்ரொடியூசிங் இட். அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சேஞ்சை அப்போஸ் பண்ற மாதிரி தான் என்ன இருக்கும், அந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ஓ ஆர் இன்டியூஸ்ட் கரண்டோட டைரக்ஷனும் இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன கரண்ட் இன்டியூஸ் ஆகுறது, எதனால இன்டியூஸ் ஆகுது, மோஷன் ஆஃப் மேக்னெட்னால தான் இன்டியூஸ் ஆகுதுன்னு வைங்க. ஸோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆக அந்த மேக்னெட்டோட மோஷன் என்னக்கிட்டே இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே வரணும். சரியா? ஸோ த இன்டியூஸ்ட் கரண்ட் இன் தி காயில் செட்ஸ் itself to stop the motion of magnet. அது என்ன பண்ணக்கூடாது, மேக்னெட் மூவ் ஆயிட்டு இருக்கிறத என்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ இங்க ஒரு காயில் இருக்குது, இதுக்கு பக்கத்துல ஒரு கால்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, ரைட்டா? இங்க மேக்னெட் வச்சிருக்கீங்க, நார்த் போல், இங்க சவுத் போல். இப்போ இந்த நார்த் போல் என்ன பண்றீங்க, பக்கத்துல கொண்டு வரீங்க. பக்கத்துல கொண்டு வந்தோன்னா இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா, இங்க வந்துருச்சு அப்படின்னா ரெட் கலர் நீங்க பக்கத்துல வர்றதுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேயா? கிரீன் கலரை வந்து பார்த்தோம்னா பின்னாடி போறதுன்னு நினைச்சுக்கோங்க. சரியா? கிரீன் கலர் அப்படிங்கிறது பேக் சைட் போறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? இப்ப பாருங்க, இது பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா இது என்னவா மாறும்னா, இந்த எண்ட் என்னவா மாறும்னா நார்த் போலா மாறும். சரி, பக்கத்துல வந்துச்சுன்னா இந்த எண்ட் என்னவா மாறும், பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னா சவுத் போலா மாறும். சரியா? இந்த இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னா, மேக்னெட் இந்த இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னா இது என்னவா மாறிடும், இந்த காயிலோட இந்த எண்ட் வந்து என்னவா மாறிடும், சவுத் போலா மாறிடும். இங்க நான் போடுறேன், சவுத் போலா மாறிடும். ரெட் கலர்ல இருக்கிறது, ரைட்டா? சவுத் போலா மாறிடும். இப்போ இத பேக்ல இழுக்கிறீங்க, இந்த நார்த் போல் என்ன பண்றீங்க, பேக்ல இழுக்கிறீங்க. உங்களால பேக்ல இழுக்க முடியுமா? ஏன் முடியாது? ரெண்டு என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்ப நீங்க வந்து பார்த்தோம்னா உங்க இதுல இருந்து நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், பேக்ல இழுக்க வேண்டியிருக்கும். சரியா இல்லையா? அந்த அட்ராக்ஷனை மீறி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும், பேக்ல இழுக்க வேண்டியிருக்கும். இழுத்து நீங்க இந்த பொசிஷன் கொண்டு வந்துட்டீங்க. இந்த பொசிஷன் கொண்டு வந்தாலும் மறுபடியும் இது என்னவா மாறிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் போலா மாறிடும். இப்ப திரும்பி பக்கத்துல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, கொண்டு வர முடியுமா? முடியாது. ஏன்? இங்க நார்த், இங்கேயும் நார்த். அதாவது நீ பக்கத்துல வந்தீங்கன்னா நான் சவுத்தா மாறிடுவேன், பின்னாடி போயிட்டீங்கன்னா நான் நார்த்தா மாறிடுவேன். அதாவது நீ நார்த், நீ எனக்கு பக்கத்துல வந்துட்டீங்கன்னா நான் சவுத்தா மாறிடுவேன். சரியா? நீ நார்த், நானும் நார்த்தா இருக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இது இப்படி இருக்குது, ஜென்ரலா எப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு வைங்க. சரியா? இங்க கால்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணிருக்கோம், இங்க நார்த் போல் வச்சிருக்கீங்க, இங்க சவுத் போல் வச்சிருக்கீங்க. இது நார்த், இதுவும் நார்த்னே வைங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உள்ள கொண்டு வந்துருவீங்க. என்ன பண்ணிடுவீங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கஷ்டப்பட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ரிப்பல்ஷனை மீறி உள்ள கொண்டு வந்துருவீங்க. இப்போ இந்த நார்த் போல் என்னவா மாறணும், சவுத் போலா மாறணும். சப்போஸ் மாறலன்னு வைங்க, அப்படியே இருக்குது. லென்ஸ்ல தப்புன்னு வச்சுக்கோங்க, லென்ஸ்ல தப்புன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா லென்ஸ்ல என்ன சொல்லுது, இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகுறது மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்போஸ் பண்ணணும், அப்போஸே பண்ணல, கம்முன்னு நார்த் போலாவே இருக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க உள்ள மட்டும் கொண்டு போயிட்டீங்கன்னா போதும், வெளியே தானாவே வந்துருமா இல்லையா? வெளியே என்ன ஆகும், தானாவே வரும். அப்ப வெளியே தானாவே வரும்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும், இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கால்வனோமீட்டர் இப்படி இருக்குது, கால்வனோமீட்டர் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இப்படி இருந்தோன்னா வந்து பார்த்தோம்னா நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க, உள்ள கொண்டு வந்தோன்னா உங்களுக்கு ஒரு கரண்ட் கிடைச்சிருச்சு, ஒரு கரண்ட் கிடைச்சிருச்சு. சரியா? இப்ப தானாவே அது பின்னாடி போயிருமா இல்லையா? தானாவே அது பின்னாடி போயிடும். தானாவே பின்னாடி போயிரும்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும், எகைன் இங்க வந்துரும். சரியா? எகைன் இது தானாவே பின்னாடி போயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது கரண்டோட பொசிஷன் வரும்போது இது என்ன ஆகும், மறுபடியும் சவுத் போலா மாறும். கரண்டோட பொசிஷன் மாறுதுல, இப்படி வந்துட்டு திருப்பி பேக்ல போகுது. அப்ப கரண்டோட பொசிஷன் வரும்போது இது சவுத் போலா மாறும். சவுத் போலா மாறிச்சுன்னா மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா இது என்ன வரும், அட்ராக்ட் ஆகி உள்ள வரும், திருப்பி ஆட்டோமேட்டிக்கா வெளியே போகும். சோ என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் தானாவே நடந்துகிட்டு இருக்கும். எப்போ இந்த லென்ஸ்ல தப்பா இருந்துச்சு அப்படின்னா. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் காந்தத்தை மூவ் பண்ணி ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ணிட்டு இருக்கும், மேக்னெட்டை உள்ள இருக்கும் வெளியே தள்ளும், உள்ள இருக்கும் வெளியே தள்ளும். சோ அப்ப இது எந்த ரூலுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு, இது சரியா? முதல்ல இது கரெக்டா, இந்த லாஜிக் கரெக்டா இருக்கா? உங்களுக்கு என்ன கிடைக்குது, தொடர்ச்சியா கரண்ட் கிடைச்சிட்டே இருக்குது வித்தவுட் கிவிங் எனி ஃபோர்ஸ். நீங்க ஸ்டார்டிங்ல மட்டும் தான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலையும் செய்யறது இல்ல. ஆனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிட்டு இருக்குது, எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிட்டே இருக்குது. இது நடக்குமா? லென்ஸ்ல தப்பா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும், நடக்கும், ரைட்டா இல்லையா? பட் இது நடந்துச்சு அப்படின்னா எந்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா இதாகுது, சேஞ்ச் ஆகுது, எந்த ரூல் மாறும், நியூட்டன் தேர்ட் லாவா? நியூட்டன் தேர்ட் லா என்ன, அதுக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸை பத்தினா நம்ம பேசவே இல்லையா?
ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தோம்னா அதுவே ஃபோர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. நியூட்டன் தேவையில்ல. ஏன்னா நீ ஒரு ஆள் இன்னொரு ஆள் மேல கொடுக்குற ஃபோர்ஸை சரியா என்ன பண்ணும், தேர் இஸ் அன் ஆல்வேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். நியூட்டன் தேர்ட் லா இல்ல, இங்க வேற ஒரு முக்கியமான லா வந்து நியூட்டன் தேர்ட் லாவுக்கும் ஃபண்டமெண்டலான ஒரு லா. இல்லடா, நீங்க எந்த விதமான இன்புட்டுமே கொடுக்கல, ஆனா உங்களுக்கு தொடர்ச்சியா என்ன கிடைச்சிட்டு இருக்குது, அவுட்புட் கிடைக்குது. எந்த ரூல் ஃபெயில் ஆகுதுங்க சொல்லு சத்தமா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன, நம்மளால எனர்ஜியை கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. பட் ஒரு வகையான எனர்ஜி தான் என்ன ஆகும், இன்னொரு வகையான எனர்ஜியா மாறும். கன்வெர்ட் தான் நடக்கும். தானாவே எனர்ஜி கிரியேட் ஆகுமா? கிரியேட் ஆகாது. அப்ப லென்ஸ்ல அப்படிங்கிறது எந்த லாவோட பேசிஸ்ல இருக்குது அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியோட பேசிஸ்ல இருக்குது. அப்படி இருக்க போய் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க நார்த் போல் இருக்குது, உள்ள கொண்டு வந்தோம்னா மறுபடியும் இது என்னவாகும், நார்த் போல் ஆகும். உள்ள கொண்டு வந்தோம்னா சவுத் போலா மாறும். சவுத் போலா மாறிச்சுன்னா பின்னாடி இருக்க முடியாது, உங்களால பின்னாடி இருக்க முடியாது. அப்ப இருக்கிறது நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். இழுத்துட்டீங்க அப்படின்னா இது நார்த் போலா மாறிடும். இழுத்துட்டீங்க அப்படின்னா என்னவா மாறிடும், நார்த் போலா மாறிடும். அப்ப உங்களால உள்ள தள்ள முடியாது. அப்ப தள்ளுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எகெயின்ஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்கணும். அப்போ நீங்க ஒவ்வொரு டைம் ஃபோர்ஸ் கொடுக்கும் போதும் நார்த் போல் சவுத் போல் என்ன ஆயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். எப்படி மாறும், இதோட ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட்டா மாறும். உள்ள போகும்போது அட்ராக்ட், உள்ள போகும்போது ரிப்பல் பண்ணி நீங்க போற மாதிரி இருக்கும், ரிப்பல்ஷனை எகெயின்ஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும். வெளியே வரும்போது அட்ராக்ஷனை எகெயின்ஸ்ட் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். ரைட். சோ லென்ஸ் லா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பேசிஸ் ஆர் என்ன, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ரைட்டா? சோ அதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கொடுத்திருப்பாங்க. சோ இன்டியூஸ்ட் EMF என்ன பண்ணும், it opposes the change that produces it. அதாவது it is the opposition against which we perform the mechanical work. அதாவது வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், காந்தத்தை நகர்த்துறோம். so that we are doing mechanical work. ரைட்டா? இப்ப மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அதனால இந்த லா எதை பேஸ் பண்ணி இருக்குது, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ரைட்டா? சப்போஸ் இந்த லாக்கு நான் எகெயின்ஸ்டா சொல்றேன், the reverse would happen. அதாவது இன்டியூஸ்ட் EMF வந்து பார்த்தோம்னா இந்த சேஞ்சை வந்து அப்போஸ் பண்ணலன்னு வைங்க, டசன்ட் அப்போஸ்னு வைங்க, என்ன நடக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல ஒரு சின்ன சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தள்ளி விட்டீங்கன்னா போதும், இன்டியூஸ்ட் கரண்ட் இதாகும். இதுவே இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா நீங்க எந்த இன்புட்டுமே கொடுக்காம இன்க்ரீஸ்ட் EMF என்ன ஆகும், further change of flux, so it would further increase of the current. So this would create energy out of nothing, which would violate the law of conservation of energy. Is that clear? Is that clear?